கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. நாம் கர்த்தரோடு இருப்போம். கர்த்தர் நம்மோடு கூடவே இருப்பார். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நமக்காக தீவிரமாய் நம்ம நினைத்தருளுகிறவர். அவர் நமக்காக செய்யாமல் அவர் ஓய்ந்திருக்க மாட்டார். அவரது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறவர். அவரது வார்த்தையை அனுப்பி நம்மளை ஆறுதல் படுத்துகிறவர். அவருடைய வார்த்தை வசனங்கள் எல்லாம் நம்மை வாழ வைப்பதற்காகவே அவைகள் நம்மளோடு பயணிக்கின்றன. அவர் அனுப்பிய வார்த்தைகள் ஒவ்வொன்றாயிலும் ஒன்றுமே தாமதியாது. ஆனாலும் தாமதித்தாலும் நாம் அவருக்காக காத்திருக்கிறோம் என்பது வரும்போது அவர் குறித்த காலத்துக்கு ஏதுவானபடி அவர் அந்த காரியத்தை செய்திடுவார். அவர் நல்லவர். அவர் கிருபை என்றும் உள்ளது. ஒரு பாடல் வரி பாடிட்டு இருந்தேன். வேலை பார்த்துட்டு இருக்கும்போது, அதாவது பூக்கூடை பின்னிகிட்டு இருக்கும்போது ஒரு பாடல் ஞாபகம் வந்தது. டேவிட் சாம் அவர் பாடுவார் அடிக்கடி. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டோ அப்படின்னு பாடுவார். எனக்கு அந்த பாடல் வரும்போதெல்லாம் எனக்கு ஒரு வார்த்தை புரியும். என் தேவன் எனக்காக ஏதாவது ஒன்றை செய்திடுவார் அப்படிங்கிறது அல்ல. அது எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிறபோது ஒரு நம்பிக்கையின் ஆறுதலுக்காகத்தான் அந்த வார்த்தை சொல்லப்படுது. என் தேவன் எனக்காக எல்லாவற்றையும் செய்வார் என்றும், என் தேவன் எனக்காக ஏதாச்சும்னாலும் செய்வார் அப்படிங்கிற ஒரு ஆறுதலுக்கு தான் அந்த வார்த்தை. ஆகிலும் நான் என்ன சொல்கிறேன்னா, என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார் என்ற வார்த்தைக்கு கர்த்தர் நமக்கு குறித்ததையே நமக்கு செய்திடுவார். அதனுடைய காலம் நமக்கு அது தெரியாது. அப்போது அந்த காலம் நமக்கு தெரியாத போது என் தேவனே எனக்காக நீங்கள் எதுனாச்சும் செய்யுங்களேன் அப்படின்னு ஒரு சராசரியான ஒரு மனிதனோடு நம்ம உரையாடுறது மாதிரி தான் அந்த வேர்டை அவங்க அதை எழுதியிருக்காங்க. அதாவது நான் அவங்கள ரொம்ப பாராட்டுறேன். கர்த்தர் அதாவது அவருடைய தாசனோடையும் அவரோட அடியானோடையும் அவர் முகமுகமாய் பேசுவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போது ஏனோக்கு அவரோட முகமுகமாய் பேசினார். ஏனோக்கு அவரோட சஞ்சரித்து கொண்டே வாழ்ந்தார். மோசையோடு அவர் முகமுகமாய் பேசினார் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அதுபோல் நாம் நம்மளுடைய தேவனோடு பேசிக்கொண்டே வாழும்போது நம்மளோட வாயின் வார்த்தைகள் எப்படி வந்துடும்? என்னப்பா இப்படி பண்ணிகிட்ருக்க, எனக்கு ஏதாச்சும் செய்ப்பா, நான் உன்னை தானேப்பா நம்பியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஒரு நண்பனோட, ஒரு உறவுகளோட, யாருக்கிட்டையாவது நம்ம நெருங்கினங்களோட சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி தான் என் தேவன் எனக்காக ஏதாச்சும் செய்வார்னு ஒரு நம்பிக்கைக்காக சொல்லப்படுது. ஸ்தோத்திரம்.